என்ன காரியம் பார்த்தோம் சொல்லுங்க? கொஞ்சத்தில் உண்மை. அவன் கொஞ்சமா இருக்கும்போது நல்லா இருந்தான், அதிகம் கொடுக்கும்போது உண்மை இல்லாம. ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கொஞ்சம் உண்மையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அதிகத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதிகம் வந்ததுக்கப்புறம் அநேகர் உண்மையாகவே இல்லாமல் போனதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். மறுபடியும் அதே 8ஆம் அதிகாரம் லூக்காஸ் விசேஷம், Luke chapter 8 verse 15 வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உண்மையும் நன்மையுமான இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வாய் இருந்தா சொல்லுங்க. உண்மையும் நன்மையுமான இருதயம். உண்மை இருந்தாத்தான் அந்த இருதயத்துல நன்மை இருக்கும். உண்மை இல்லாட்டி நன்மை இருக்காது. ஆமென். இருதயத்துல உண்மை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற விஷயம். ஒரு மனுஷனை அழைக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். அப்படி சொல்றாரா? எங்கே சொல்றாரு? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுல இருக்கா? எடுத்து வாசிங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன செய்தார்? வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி. என்னது? உண்மையுள்ளவன் என்று எண்ணி. நீங்க பாருங்க, நீங்க வசனத்தை எடுக்காட்டாலும் இங்க டிஸ்பிளேல பாருங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா இருப்பான். என்னது? உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி, உண்மையா இருப்பான்னு சொல்லி பார்த்து அல்ல, உண்மையா இருப்பான் என்று நம்பி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடையதான ஸ்டேட்மெண்ட். அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை, நான் அவருடைய அழைப்புக்கு, அவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பி என்ன செஞ்சிருக்கிறாராம்? ஆமென். இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கார். நீங்க அதுக்கு உண்மையா இருப்பீங்களா? கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களான்னு கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு என்னன்னா உண்மை. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மை. ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க வேலைக்காரங்க, அந்த எஜமான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னது? உண்மையா இருப்பான்னு வீட்டை கொடுத்துட்டு போகிறோம். கொஞ்ச நாளில் வீட்டுக்காரனை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி அவன் நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அது உண்மையா? இருக்கிற பொருளெல்லாம் அவன் தன்னுடையதாய் மாற்றிக்கொள்ளுகிறான், அது உண்மையா? சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து வேலைக்கு சேர்த்திருக்கிற அல்லது வேலைக்கு வைத்திருக்கிற ஒரு வேலைக்காரனிடத்தில் நம்ம எதை
சமைச்சு வை அப்படின்னா போய் பார்த்தா 100 தான் அதில் இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. 100 கிராம் தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் கொடுத்ததை நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாதியை போட்டு பாதியை தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த வேலைக்காரங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருக்காக சொல்கிறேன், யாரையும் நம்ம குற்றமாக சொல்லலை. எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க? என்ன 1/4 கிலோ வாங்கி கொடுத்தனா இத்தனை பேருக்கு சாப்பிடலாம், நமக்கு என்ன செய்யும் கணக்கு தெரியும். பாதி எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டு பாதியை மட்டும் சமைச்சு வச்சுட்டு அவங்க போகிறாங்க அல்லது அப்படி செய்கிறாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுருந்துருப்போம்? அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறையா பேருடைய இருதயம் தேவனுக்கு உண்மை இல்லாததாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இருப்பீங்களா? ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருக்க முயற்சி பண்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அங்க சொல்றாரு, உண்மையும் நன்மையுமான இருதயம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த மற்றையில் நம்ம 25 வாசிக்கும் போது 21 உண்மையும் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னது? கொஞ்சத்துல நீ உண்மையா இரு, கொஞ்சோன்னு உண்மையா இருக்க நீ நினைக்கிறாரு. சில பேருடைய வாயில வர்றதெல்லாம் நான் சொல்லல, ஆமென் சொல்லுங்க. பேசினாலே வாய திறந்தாலே அல்லேலூயா. நம்ம வாயில எப்படி வருது? சில பேருக்கு அது ஒரு கலை பாருங்க. அந்த பொய்யை பேசினாத்தே அவங்களுக்கு தூக்கமே வரும். அல்லேலூயா. உண்மையை பேசிட்டா அன்னைக்கு தூக்கம் வராது. இப்படி உண்மையை பேசி தொலைச்சிட்டமே. அல்லேலூயா. பொய்யை பேசி தொலைச்சிட்டமே இல்லை, உண்மையை பேசி தொலைச்சிட்டமே. எப்படி நமக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னு தெரியுமா தூக்கம் வர மாட்டேங்குது? ஏன் உண்மை பேசினா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா மனசு ஃப்ரீயா இருக்கும். மனசுல என்ன இருக்காது? மனசுல கள்ளங்கவனம் இருக்காது. உண்மை உள்ளதை உள்ளதன்படி சொல்லியாச்சு அப்படின்னா மனசுல என்ன இருக்காது? பாரம் இருக்காது. பாரம் இல்லாட்டி தூக்கம் வராது. அதை 2-3 பாவம் செஞ்சாத்தேன் தூக்கமே என்ன செய்யுது? ஒண்ணுக்கும் இல்லாட்டா 2 பேரை பத்தி புறணினாலும் இல்லாததை பத்தி பேசினாத்தேன் அப்பாடியா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று. இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாது, கர்த்தர் காப்பாற்றுவார். நீ பொய் பேசுறதே முதலா வச்சிருக்கிறவங்க வந்து நல்லாத்தையும் இருக்கிறது போல வெளியே தெரியும். ஆனால் உள்ளத்துல சமாதானமோ தெய்வ உதவியோ தெய்வ பிரசன்னமோ தேவனுக்கு பிரியம் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பொய் பேசுறவங்க நம்மளை விட நல்லா இருப்பாங்க உலகத்தில். உண்மை பேசுறவங்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய முடியும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு நம்மிடத்துல கொஞ்சமாயில் என்ன செய்யணும்? என்ன வேணும்? உண்மை வேணும். அந்த உண்மை இல்லாட்டி இவன் உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில நன்மைகளை என்ன செய்யறாரு? அந்த செஞ்ச நன்மைகளுக்கும் உண்மை இல்லாம போனா சொல்லுங்க. 1 தாலந்து வாங்கினவனுக்கு என்ன சொன்னாரு? உள்ளதையும் எடுத்துக்கொள்ள, கொடுத்ததையும் எடுத்துருவாரு. முதல்ல எதையுமே பார்க்காம இவங்க எல்லாம் உண்மையா இருப்பாங்கன்னு 1, 2, 5 மொத்தமா என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டு போயிட்டாரு வெளியூருக்கு. அப்பம்போது உண்மையை எதிர்பார்த்தாரா? உண்மையை பார்த்து கொடுத்தாரா? இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோக்கியங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கல, உண்மையா இருப்பாங்கன்னு நம்பி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம உண்மையா இருப்போமா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா நம்பி நமக்கு சில நன்மைகளை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த கொடுத்தவைகளுக்காக உண்மையா இருக்கிறோமா?
அப்படின்னு பார்த்தனா உண்மையா இருந்தா இன்னும் கொடுப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனுக்கு அதிகமாக கொடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மளுடைய உண்மையை பார்த்துட்டு கொடுக்கிறவர் இல்லை, உண்மையா இருப்போம் நம்பிதான் நிறைய விஷயங்களை என்ன செய்யறாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்ன, நான் கூட கொடுத்ததில்லை, நீ எத்தனை விஷயத்துல உண்மையா இருக்கேன்னு கேட்கிறார். சின்ன சின்ன பொய் கூட அவரை துக்கப்படுத்துகிறது. பொய்யே இல்லை, உண்மை இல்லாத நிலைமை அவரை துக்கப்படுத்துகிறது. பொய் சொல்ல எல்லாம் வேண்டாம், வாயில பொய்ய உண்மையாவே நம்ம நார்மலாவே இருப்போம், எதுவுமே பேச வேண்டாம். சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தரை என்ன செய்கிறது, துக்கப்படுது. அதை அறிக்கை செய்து இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரேன்னு சொன்னாலே ஒழிய அவர் சமாதானமே ஆகவே. சொல்லுங்க, சின்ன தப்பு நீங்க செய்தது மாதிரி ஒரு மனசுல உறுத்தல் வருது அப்படின்னா, ஒரு பொய் சொன்னீங்க அல்லது ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் பிரியமில்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அப்படியே போட்டு மழுக்கி அப்படியே போட்டு என்ன செஞ்சிடாதீங்க, உடனே தேவ சமூகத்தில் போய் அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் சாரி, இனிமே நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க வாயை திறந்து. அப்படி செஞ்சா தேவ பிரசன்னம் உங்களை மூடும். கர்த்தர் உங்களை இன்னும் கிருபை என்ன செய்வார், தருவார். அடுத்தும் கிருபை தந்து நீ உண்மையா இருக்கியான்னு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதுலெல்லாம் உண்மை எதிர்பார்க்கிறார்? எல்லாவற்றிலுமா எப்படி? எல்லாவற்றிலேயும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்க சொல்ற சரிதான். எதுல வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வார்த்தை. என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எங்க உண்மை உள்ளவனா? என் வீட்டில். வீட்டில். யாருடைய வீட்டில்? ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வீட்டில், அவருடைய வீட்டில். அந்த நாட்கள்ல இருந்து அவருடைய வீடு எது? ஆசரிப்பு கூடாரம். அதுக்கப்புறம் சாலமோன் காலத்துல தேவாலயம். இப்ப நீங்களும் நானும் தேவாலயம். ஆமென். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யாரு யாரு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாரு? மோசே. அப்ப நான் அவனை எதுக்கு அப்படி உண்மை உள்ளவனா பார்த்து வச்சு மற்றவங்களுக்கு சொல்றாருன்னா, நீ அப்படி என் வீட்டில் அப்படின்னா, இப்ப யாரு அவருடைய, இப்ப எது அவருடைய வீடு? நாமே அவருடைய வீடாக இருப்போம். அப்படித்தானே எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தான் அவருடைய வீடு. நானு அப்படின்னா அந்த சரீரம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரீரமாகிய ஆலயம். அப்புறம் என் வீட்டில், என் சரீரத்தில் எங்கும் உண்மை இருக்கா? என்ன உண்மை இருக்குது? இந்த சரீரம் யாருக்குரியது? சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லுங்க, இந்த சரீரம் யாருக்குரியது? உங்க சரீரம் யாருக்குரியது? ஏன் சரீரம் எனக்குத்தேன்னு சொல்றது மாதிரி சில பேர் முடிக்கிற மொழியை பார்த்தாலே செம்மையா தெரியல. எனது கர்த்தருக்கா? கர்த்தர் கொடுத்த சரீரம் கர்த்தர் தங்குவதற்கு ஆலயம். ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்ப நீங்களும் நானும் தான் அவருடைய வீடு. ஆமென். இந்த வீட்டை எவ்வளவு உண்மையா வச்சிருக்கோம்? கர்த்தருக்கு பிரியமா வச்சிருக்கோமா? அல்லேலூயா. இந்த வீட்டில இருந்து வர்றதெல்லாம் ப்ராடா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை திறந்தாலே செந்தமிழ். இந்த சரீரத்தை தேவன் விரும்புகிறபடி என்ன செய்யணும்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏயா போட்டிருக்கிறது கிளிப்பச்ச கலர்ல சட்டை, இது உமக்கு பிடிச்சதா ஆண்டவருக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்க பேசுறீங்க. இது கர்த்தர் எனக்கு காணிக்கையா கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க.
திடீர்னு சார் வந்து அன்னைக்கு பிறந்த நாளுக்கு சொல்லாமல் இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் சட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, சட்டை துணியை. எனக்கு அந்த கலரே கிடையாது. நான் சொல்கிறேன் அதை தைக்க போட்டு அதை போடுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் தானே எனக்கு கொடுக்காரு. இது நான் எடுக்கலை. நான் இப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் ஒயிட் 2 சட்டை எனக்குன்னு எடுத்த பியூர் ஒயிட்டு இன்ன வரைக்கும் போடாமலே புதுசாக 1.5 வருஷமாக இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நானாக எடுத்ததை போடுவதை விட கர்த்தர் கொடுத்ததை போடுறேன். ஆமேன். ஆண்டவர் தெரியும் இதை எப்படி எப்படியெல்லாம் இவனுக்கு கொடுக்கணும்னு, அதனால கொடுத்துட்டு இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய. தேவன் அலங்கரிக்க, தேவன் மகிமைப்பட, தேவன் விரும்புகிறபடி. ஆமேன்னு சொல்லுங்க. இஷ்டத்துக்கு இந்த சரீரத்தை இன்னைக்கு ஆள்றாங்க நிறைய பேர். இந்த சரீரத்தை ஆண்டவர் விரும்பாத நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், வாலிப பையங்களை குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க இஷ்டத்துக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னாக்க இந்த சரீரத்தை முடிவெட்டுறதுலேருந்து, ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தான். உண்மையாக இருக்கமா? கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே இதில் நீர் பிரியப்படுறீரா? ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சரீரத்தை நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவருடைய ஆலயமாக என்ன செஞ்சிட்டீங்க? ஒப்பு கொடுத்தாச்சு. இது ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற பயம் நமக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், உங்கள் பேரை சொல்லி சொல்லணும், உண்மையாக இருக்கிறான், என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன். சொல்ல முடியுமா? இந்த பயட்டா குடியிருக்கிறதுக்கு பதில் அப்படின்னு சொல்லப்படாது. வசனத்தில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகளில் சண்டைக்காரியோடைய குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. ஏசுனார் வனாந்தரத்துக்கு போயிடுவார். நல்ல சொல்லுங்க. நீ அவருக்கு ஒத்தே போக மாட்டேங்கிற அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய மனவாட்டிகள் தானே, உள்ளதா இல்லையா? நல்ல வேளை பெண்களத்தையும் சொல்லி இருக்கு சண்டைக்காரி அப்படின்னு சொல்லி. நம்மளையும் ஆவி இயேசு கிறிஸ்து மணவாளன்னா நம்ம யாரு? மணவாட்டி. அந்த மணவாட்டி தான் சண்டைக்காரியா? சொல்லுங்க. ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி, வீட்டில் தொண ஒழுகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தொண பேசிக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அட்வான்ஸா சிந்திக்கிறார் பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும். எனக்குன்னே பித்து பிடிச்சது மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கனவு உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? நிஜமா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சேர்ந்து இணையணும். நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு. இந்த வீட்டில் உண்மை இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதை சரியா போஷிக்கணும், சரியா நடத்தணும், சரியா உபவாசம். நம்ம சொல்றதுக்கு இந்த சரீரம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படினா உபவாசம் போடணும். ஒரு 2 நேரம் உபவாசம் போட்டு முழங்கால என்ன செய்யணும்? முடக்கணும். அங்கன குணைக்குது, இங்கே குணைக்குது. அது அப்படித்தான் சரீரம் என்ன செய்யும்? இதான் இஷ்டத்துக்கு தான் இழுத்துட்டு போகும். ஒழுங்கா போடுறியா இல்லையா முழங்கால்? அல்லேலூயா சொல்லுங்க. யார? அடுத்தவங்கள இல்லை, நம்மளைத்தான் சொல்றேன். இந்த வீடை தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட வைக்கணும், உபவாசிக்க வைக்கணும். தேவன் சொல்லுகிறபடி இந்த வீடை கவனிச்சுக்கிட்டா வியாதியே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. மோசே தேவனுடைய வீட்டில் ரொம்ப உண்மையா இருந்தான். நம்முடைய காரியங்கள் உண்மையா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை அலங்கரிக்கிறது, சரீரத்தை பேணுகிற விஷயங்கள், சரீரத்தை அப்படியே இஷ்டத்துக்கு உலகத்தில் அந்த சினிமாக்காரங்க செய்கிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரிஜினலாக கிறிஸ்தவங்களுடையதான வண்டவாளம் எங்கே தண்டவாளத்தில் ஏறும் தெரியுமா? கல்யாணத்தில் விசேஷ வீடுகளுக்கு போகும்போது அல்லது விசேஷம் அவங்க வீட்டில் நடக்கும் போதே அவங்களுடைய ஒரிஜினல் மேக்கப்புகள்லாம் அங்கே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை இச்சைகளை அப்போ தான் வெளிப்படுத்துவாங்க. கல்யாணம் தாங்க அப்படித்தாங்க செய்வாங்க. நேற்று போன வாரம் நானும் என் மகன் பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க ஒரு டாக்டர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், ட்ரைனிங். அவர் ஒரு இந்து, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த பேர் சொன்னார், பப்ளிக்கில் இருக்கிறனால நான் பேர் சொல்லலை. நம்ம ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி. அவங்க மகளுக்கு ஒரு மேரேஜ். வசதினா வசதி, அப்படிப்பட்ட வசதி. அவங்க மக ஒரு மேக்கப் ஆட்களை கூப்பிட்டு வந்து அப்பாட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கல்யாணத்துக்கு இவங்க என்ன செய்யட்டும், எனக்கு மேக்கப் போடட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு மேக்கப் போடுவாங்களா போட மாட்டாங்களா? இந்துக்கள்
அவர் கிலோ கணக்கில் நகை போடக்கூடிய ஆள். அந்த வசதி மகளுக்கு நல்லா படிக்க வச்சு டாக்டராக இருக்காங்க. இந்த பிள்ளை கூட்டு போய் இவங்க தான் எனக்கு மேக்கப் போடுவாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், நீ எப்பயும் போல் சீவி பவுடரை போட்டு வந்து உக்காரு, ஒருத்தர் மேக்கப் போடுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. பெந்தேகோசைக்காரன் கூட அப்படி செய்யலை. அவர் சொல்லிட்டாருன்னா அதை தட்டுறதுக்கு ஆளே கிடையாது. சொல்லிட்டாராம், அப்படின்னா போக சொல்லு அவங்கள. சும்மா நீ எப்பயும் போல சீவி பவுடரை போட்டு வந்து உக்காரு, நீ அழகாத்தான் இருக்கிற, அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயா ஒரு இந்து மனுஷங்கய்யா, இன்னைக்கு பெந்தேகோஸ்தேன்னு சொல்லிக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு நம்ம போடுற அலங்காரமும் நம்ம போடுற வேஷமும் சாத்தானே சொன்ன என்னையவே நீ தோக்கடிச்சிருவடா இல்லை சொன்ன. சினிமாக்காரன் சொன்ன இவனை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் போல, அந்த அளவுக்கு அப்படியே மேக்கப், அப்படியே அதில் ரசனை, இருதயத்தில் தெய்வத்துக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் விருப்பத்தை செய்யணுங்கிற கொஞ்சம் கூட என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் உலகத்தை அனுபவிக்கணும். உலகத்தில் அப்படியே 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், உச்சி கொட்டணும். எதுக்கு அலங்கரிக்கிறாங்க? 4 பேர் நம்மளை என்ன செய்யணும்? முந்தி நான் சொல்கிறது, எங்கே நாங்கள் சின்ன பிள்ளையில யாராவது ஒரு அழகான பிள்ளையை பார்த்து இவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ எப்படி தெரியுமா, வெரி ஸ்மார்ட், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா தேங்க்யூ. அடுத்து இன்னொருத்தன் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க, பார்க்க அழகாக இருக்கிறீங்கன்னா தேங்க்யூ. இவனை விளக்கமாத்த வச்சு அடிக்கவா அவனை விளக்கமாத்த வச்சு அடிக்கவான்னு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா எனக்கு இவங்க உடனே அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கு என்னது இன்ஸ்டாகிராம், நமக்கு வாயில கூட நுழைய மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமில் அப்படி போஸ்ட் பண்ணா 1500 15,000 லைக்குன்னா என்னதுங்க? லைக் LICK லைக்னா என்ன? நான் உன்னை விரும்புகிறேன். 15,000 பேர் ஒரு பொண்ணை விரும்பினான், விளங்குமா ஐயா? அதுல பெருமை. என் போட்டோவை 15,000 பேர் விரும்புறாங்க. இதான் வேசித்தனம், இதான் ஆவிக்குரிய வேசித்தனம், பிசாசு செய்யற தந்திரம். ஐயா முதல்ல சொன்னாரு, அவன் 1000 மனைவிகளை கட்டி இருந்த எப்பான்னு இன்னும் அவருக்கு மறக்க முடியல. ஆனா இப்ப இருக்கிற கழுதைகள் என்ன செய்யுதுன்னா, இப்படி வந்து இப்படி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஒன்று தனக்குத்தானே அழகா எடுத்து அதை பேஸ்புக் எத்தனை லைக் வந்திருக்குன்னு கணக்கு. ஆண்டவர் உன்னைய பார்த்து நீ என்னுடைய ஆலயம்ங்கிறாரு. அவர் உன்னைய பார்த்து லைக் பண்ணணும். உன்னைய பார்த்து காரி அப்படி துப்பக்கூடாது. இப்பெல்லாம் விசிறடிச்சிருக்க வேண்டாமா? ஆமைன்னு சொல்லுங்களேன். வராதே 15,000 லைக் வந்து அப்படியே மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னைய பார்த்து 15,000 பேர் விரும்புறாங்க. 15,000 பேர் வந்து பொண்ணு கேட்டானா என்ன செய்யும்? இதுல நிறைய கொடுமையெல்லாம் நடக்குது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்மளை யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ கர்த்தர் விரும்பணும். சத்தமா இல்லையா சொன்னீங்க? அவர் விருப்பம். அந்த ரோமர் 13 நினைக்கிறேன், 13 கடைசியை வாசிச்சு பாருங்க. இப்படி போனோன்னா 3 மணி ஆயிடும். சீக்கிரமா லூக்கா இருங்க. ரோமர் 13 கடைசியா 13 கடைசியா 14 கடைசி சாரி இருங்க 13 கடைசி. துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து துர் இச்சைகளை தூண்டுவதற்கு இடம் உண்டாக்கும்படி உடம்பை அலங்கரியாமல், அதான் அதுக்கு தமிழ் வேர்டு. பல பேர் பார்த்து இச்சிக்கிற அளவுக்கு என் உடலை பேணாமல்னா என்ன அர்த்தம்? அலங்கரியாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர்ல சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஞானஸ்தானத்தினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவரும் இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோமா?
அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஞானஸ்தானம்னா என்னன்னு சொல்றாருன்னா இயேசுவை உடுத்தி கொள்ளுகிறோமா. யார சொல்லுங்க? இயேசுவை என்ன செய்யறாமா? ஒரு கோட்டு போடுறது மாதிரி இயேசுவை தரித்து கொள்றோமா. நம்மளை பார்க்க இயேசு மாதிரி இருக்கணும். யார் மாதிரி இருக்கணும்? இயேசு. நம்மளை பார்த்தா யார் தெரியணும்? ரஜினிகாந்த் தெரிஞ்சான்னா இங்கிட்டு என்ன பேருன்னு தெரிய மாட்டேங்குது பொம்பளைகளுக்கு. நமக்கு ஆம்பளைய பேருன்னு தெரியும். இங்கிட்டு என்ன நடிகைகள் இருக்காங்கன்னு அந்த திரி தெரியுதா, ஃபோர் தெரியுதா, நமக்கு என்ன தெரியும்? யார் முன்மாதிரி? ஞானஸ்தானம் எடுத்தவொடனே யாரை பொத்திக்கிட்டோம் சொல்லுங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்க. தரித்தது கிறிஸ்து, ஆனா பார்க்கும்போது வெளிப்படுறது வேற நடிகை. விளங்குமா அது? என் வீட்டில் எங்கும் உண்மை, எங்கும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் மோசே உண்மையா இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம உண்மையா இருக்கணும்னு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். உண்மையா இருப்போம்னு நம்பி நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லாட்டி உள்ளதும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை ஒன்றும் உடனே அப்படி செய்வார் இப்படி செய்வார் சுவாமி கண்ணை கெடுக்கும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, கொடுத்ததை எடுத்துக்கிடுவார். எம்டியாக இருக்காங்க. கர்த்தருடைய கிருபை எடுபட்டு தேவன் கொடுத்த நன்மை இல்லாமல் நமக்கென்று வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். இவ்வளோதான் விஷயம். அதுக்காக ஆண்டவர் ரொம்ப அப்படியே அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். விடுற இடம் இல்லையாக்கும், என்னையை தரிக்காமல் வேற யாரையோ தரிச்சிருக்காக்கும், தரிச்சிட்டு போ, அவன் போகிற இடத்துக்கு நீயும் போய்க்கும். அவ்வளோதான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22-24 வாசிங்க. அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து. என்னது? முதல்ல சரீரத்தில். ஆமென். முதல்ல சரீரத்தில், ரெண்டாவது மனசுல உண்மை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியை சுட்டு தின்னுட்டு போயிடறாங்க. பலாக்கட்டை மாதிரி. முந்தியெல்லாம் பலாக்கொட்டையெல்லாம் எங்களுக்கு கிடைக்க அந்த சொலை வாங்கி கொடுப்பாங்க, ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. தம்பி நம்ம யோசுவா சொன்னது மாதிரி அது சிறுமையின் நாட்கள். ஒத்த பலாச்சொலை கிடைக்கிறதே பெருசு. அந்த கொட்டையை விட மனசு இருக்காது. இப்போ எல்லாம் அங்கனையே தூக்கி போட்டு வந்துடுறோம். அது இந்த நாட்கள். அந்த ஒத்த பலாக்கொட்டையை பைக்குள்ளேயே போட்டு வச்சிருந்து, அந்த பைக்கெட்டு பள்ளிக்கூட பைக்கெட்லேயே போட்டு வச்சு ஒரு 4 கொட்டை சேர்ந்த உடனே சுணுக்குரியில் குத்தி அதை அப்படியே அந்த கறிப்பானையில் வாட்டி அதை தின்ன, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ நாங்கள் அதை பலாக்கொட்டையை சுட்டு தின்னோம், இப்போ மனசாட்சியவே சுட்டு தின்றாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் மனசாட்சியில் உறுத்தே வரமாட்டேங்குது. சொன்னா புரியவும் மாட்டேங்குது. புரியுது, ஆனாலும் மனசாட்சி செத்து போச்சுல. மனசாட்சியை கொண்டுட்டு திங்கிறவங்கள மனுஷங்களே கிடையாது. கொஞ்சமாகிலும் மனசாட்சி உயிரோட என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். ஆண்டவர் மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. உலகத்தானுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? டே மனசாட்சியோட பேசு அப்படி சொல்றாங்கல்ல, அவனுக்கும் மனசாட்சி ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு மனசாட்சியே செத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு துணிகரம். ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, அந்த வசனத்தை தாவீது சொல்றான். அவர் முன்பாக வாசிங்க 24, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் முன்பாக மனசுல உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி. என்னுடைய துர்க்குணத்துக்கு, உண்மை இல்லாதவன் வாழ்க்கை துர்க்குணத்தோட தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உண்மை இல்லாட்டி என்ன இருக்கும்? உண்மை இல்லாட்டி என்ன இருக்கும்? துர்க்குணம் இருக்கும். நான் நற்குணமா மாறணும்னா முதல்ல உண்மையா இருக்க பழகு. உண்மைதான் அடிப்படை காரணம். நான் உண்மையா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் உண்மையா இருக்கணும்னு நமக்குள்ள என்ன வரணும்? விருப்பம் வரணும்.
சின்ன காரியத்தில் உண்மையாக இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி பொய் பேச மாட்டேன். இனி என்ன வந்தாலும் சரி, ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு ஆமான்னு சொல்லுங்க. இப்படி செஞ்சியா அவனை இல்லை. ஒரு பையன் புதுசாக இந்த நடந்து ஓடுற மாதிரி யோசுவா மாதிரி ஒரு பையன் போய் சீனியை பூரா அள்ளி வாயில் ஓட்டு வந்தான். இப்படி இருக்கு வாயில் சீனி, புரியுதா உங்களுக்கு? வாயெல்லாம் அப்படி இருக்கு. ஏலே சீனியை தின்னியடானா இல்லவே இல்லைங்கிறான். ஏன்டா உன் வாயை பார்த்தா தெரியலையா? அவனுக்கு யார் பொய் சொல்ல சொல்லி தந்தது? அதே மனுஷ சுபாவம். இப்ப கர்த்தர் சொல்ற அந்த மனுஷ சுபாவத்திலிருந்து நீ தெய்வ சுபாவத்துக்கு மாறணும். ஆமைன்னு சொல்லுங்க. அந்த பொடுசுக்கு பொய் சொல்றான், நீ தின்னுட்டு இல்லைன்னு சொல்றான்னு சொல்லி கொடுத்தாளா அவங்க அம்மா? ஆனா அது சொல்லுது, இதை செஞ்சியா? அவனை இல்லவே இல்லைங்குது. எப்படி? கண்ணெதிரதையும் செஞ்சிருக்கும். அதுதான் மனுஷ சுபாவம். நீ மனுஷ சுபாவத்தையே நம்பி அது இயற்கதான், அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னா ஒரு நாளும் கெட்டில் சேர போறதே. ஆண்டவர் சொல்ற உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு. ஆமான்னு ஆமா, செஞ்சியா? செஞ்சேன், முடிஞ்சு வச்சு. ஆமா ஆண்டவரே, தப்பு தான், நான் செஞ்சே தப்பு தான், சாரின்னா மன்னிச்சுட்டு போறாரு. ஆமான்னு சொல்லுங்க. மன்னிக்கிறதுல அவர் வள்ளல், மன்னிப்பு கேட்கறதுல இவங்க வள்ளல். அவர் மன்னிக்க வல்லவர், இவர் மன்னிப்பு கேட்க வல்லவர். மன்னிப்பு கேளுன்னு சொல்றோம். கர்த்தர் வந்து மன்னிப்பு கேட்க ஆண்டவர் கேட்பார், எவ்வளவு நாளைக்குடா நீ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்ப? உணர்வே வராதா செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்பார். நான் மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறவன்ட்ட என்னத்தை கேட்பாரு? பிசாசா ஏன் தேவதூதன் மாறினான்? பிசாசுங்கிறவன் யாரு? தேவனாய் ஆராதிக்க கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் அந்த அந்த லூசிஃபர். அவன் தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவியில் இருந்தவன். அவன் ஏன் கர்த்தருக்கு எதிரடையா மாறினான்? ஒரு பெருமை வந்தது. ஆண்டவர் அதை நிமித்தம் அவனை பூமியில தள்ளுனார்னு வசனத்தில் இருக்குது. ஓகே, ஏன் ஆண்டவர் மற்றவங்கள உன் சத்துருவை சிநேகின்னு சொன்னவர், உன் பகையாளியை சிநேகிப்பாயாக சொன்னவர், அவர் தன்னுடைய சத்துருவை ஏன் சிநேகிக்கலை அப்படின்னு என்கிட்ட ஒருத்தன் கேட்கான். புரியுதா உங்களுக்கு? ஏசுனாரு, என்ன சொன்னாரு? உன் சத்துருவை சிநேகிப்பாயாக, உன்னை பகைக்கிறவனை அன்பு செய்வாயாக சொன்னவர் பிசாசை ஏன் மன்னிக்கலைன்னு கேட்டான். நல்ல கேள்வியில. இப்படி நீங்க உங்கள்கிட்ட கேட்டான்னு சொல்லுவீங்க, ஆமையா ஏசுனார் தப்பு தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்துருவீங்களா? ஆண்டவர் வந்து சத்துருவை சிநேகிக்க சொன்னாரு, வச்சாரு, ரைட்டு தான். இவன் பெருமைக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்துதேன் நிற்பார். இவன் வந்து தேவனை போல ஆவேன், தேவனுக்கு மேல ஆவேன்னு சொல்லி அந்த பெருமை கொண்டனால தள்ளினாரு. மன்னிப்பு கேட்டானா? இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல, எதிர்த்துதே நிற்கிறான். அல்லது நான் சொன்னது சரிதான், நான் சொன்னது சரிதான், நான் எப்படியாயும் உமக்கு மேல ஆவன் பாருங்க. நீ உங்களை ஆராதிக்கிறாங்கல்ல, அது மாதிரி என்னையும் ஆராதிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. இவ்வளவு பேரை ஆராதிக்க வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் தான் ஸ்டாண்டில் இன்னும் ஸ்டெடியா நிற்கிறான். அவன் ஸ்டாண்ட் என்னது? எல்லாரும் என்னையும் ஆராதிக்க. நான் பரிசுத்த பர்வதத்துக்கு மேலே ஏறி உட்காருவேன், ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்காருவேன், எல்லாரும் என்ன செய்யணும்? துதி பாடணும்னு சொன்னான். அப்பதான் ஒரு மிதிச்சு தள்ளி விட்டாரு தலைவர், நம்ம தலைவர். அங்கிருந்து கீழே விழுந்த போதும் அறிவு என்ன செய்யல, அவனுக்கு இருந்த ஆசையை விட்டு விலகவே. இன்னைக்கும் விலகல. இன்னைக்கும் மன்னிப்பு தான். ஆண்டவரே சாரி ஆண்டவரே, உங்க இடத்தை நான் இச்சித்தது, உங்க இடத்தை நான் அபகரிக்க நினைச்சது தப்புத்தேன்னு சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், நான் செஞ்சது சரிதேங்கிறான். அதனால தான் சொன்னாரு, உனக்கு நியாய தீர்ப்புட்டேன். ஏன்னா நீ மன்னிப்பு கேட்க போறதே கிடையாது. நீ மன்னிப்பு கேட்காட்டா உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ எப்பயுமே தேவனுக்கு எதிர்த்துதேன். இந்த சாரி கேட்க கூட சில பேருக்கு மனசு வராது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன தப்பு செஞ்சா சாரி அப்படின்னு கேட்கற கூட மனசு வராது. அப்பனா அவங்க என்ன, அவங்க எப்படி, நான் எப்பயும் நான் எதிர்த்துதேன். ஒரு சின்ன தவறுன்னு மனசுல உடனே உடனே சாரி கேட்கணும். இல்லையா சொல்லுங்க, சாரி கேட்கணும். இனி அதை செய்ய மாட்டேன்னு சொல்லணும், அறிக்கை செய்யணும். தன் தவறுகளை, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும். அறிக்கை செய்யாதவனுக்கு
இரக்கமற்ற தண்டனை. அல்லேலூயா. மனசுல முதல்ல உண்மையா இருக்க நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? மனசுல உண்மை இருக்கா? மனசுக்குள்ள யாரு போய் பார்க்கறான்னு சொல்லப்படாது. கர்த்தர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காராம். சும்மா பார்க்கல. உங்களுக்கு சும்மா தான் தெரியும். நீங்க நினைக்க முன்னாடி நீங்க நினைக்க போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்க முன்னாடியே நீ நினைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து டான்ஸ் விடலாமா? நான் கேட்கிறேன். அப்படிப்பட்டவர்கிட்ட நான் அதெல்லாம் கிடையாது. இப்படி பேசினேல, இப்படி செஞ்சேல, இல்லை இல்லை இல்லை, உன்னையும் தெரியும் உங்க அப்பனையும் தெரியும் பாரியாசனர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருக்கு உன் நினைவுகளின் தோற்றத்தை அறிய தெரியும். நீ என்ன சிந்திக்கிறேங்கிறத சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு முன்பதாக மன உண்மையா இருந்தா நம்ம துர்க்குணத்துக்கு நம்ம காத்துக்கொள்ளலாம். உலகத்திலேயே படைக்கப்பட்ட படைப்புகள்லயே ரொம்ப விசேஷமானவன் மனுஷன், ரொம்ப மோசமானவனும் மனுஷன். அல்லேலூயா. மற்ற எந்த மிருகமும் பொய் சொல்லாது. மற்ற எந்த மிருகமும் பாவமும் செய்யலை. இந்த ஒருத்தன் தான் விசேஷமா கர்த்தர் ஸ்பெஷலா இறங்கி வந்து களிமண்ணில் பிசைஞ்சு செஞ்சு வச்சாரு. அவனை அவ்வளவு சிறப்பா வச்சாரு. அவன் சிறப்பா செஞ்சு வச்சுட்டான் ஆண்டவருக்கு. இல்லையா சொல்லுங்க? கர்த்தர் யாருக்கு சிறப்பு கொடுத்தாரோ அவன் சிறப்பா கர்த்தருக்கு என்ன செய்யறான்? பொய் சொல்றதுல இருந்து எல்லா திருகுராட்டியத்தனமும் யார்கிட்ட தான் இருக்கு? என்னைக்காவது ஒரு மாடு புல்ல தின்னுட்டு இல்லைன்னு சொல்லி இருக்குதா? அவன் எஜமானன் சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்லி இருக்குதா? நான் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன், இப்பொழுது வந்து உழ முடியாது அப்படின்னு எந்த மாடா சொன்னதா? நம்ம வீட்டில் பழைய காலத்தில், இப்போ இல்லை. அடே இந்த கடையில் போய் தேங்காய் சீல் வாங்கிட்டு வாடானா எனக்கு 4 ரூபா கொடுப்பேன்னு கேட்பான். வாங்க போகிறது 10 காசுக்கு ஒரு பொருள், எனக்கு 4 ரூபா கொடுப்பையான்னு கேட்பான். இப்போ எல்லாம் 4 ரூபான்னா என்னன்னு தெரியாது, அது வேற விஷயம். எங்கள் காலத்தை நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு கொண்டு ஒரு நிபந்தனை, அதுக்கு கொண்டு ஒரு லஞ்சம், ஒரு உதவி மனசு இறங்கவே செய்யாது. மனசுல கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையும் நன்மையுமான அப்படின்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வீட்டில் உண்மையா இருங்க. எந்த வீட்டில்? சரீரமாகிய அவருடைய ஆலயமாகிய வீட்டில் உண்மையா இருக்கணும். மனசுல என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு நேரம் தான் வேகமாக போய்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் போதும், நீ கொஞ்சம் பலத்தில் இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்கணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்னா, நான் உண்மையாக இருப்பேன். நான் ஒரு காரியம் தவறு செஞ்சாலும் அதை கேட்கும்போது, அது வெளிப்படும் போது நான் ஒத்துக்கிட்டு சாரி அப்படி தாழ்மைப்படும் போது ஆண்டவர் அற்புதமாக கிருபைகள் மேலே கிருபை தந்து அந்த பாவம், அந்த தவறு, அந்த பொய் சொல்லாதிருக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிறவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, பொய் காணப்படவில்லை. ஆமென். பொய் சொல்றவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுவீங்களா? உங்க பக்கத்தில் தான் சொல்றேன். கையை பிடிச்சு இந்த பொய் பேசுற கழுதைகள்லாம் சும்மா சொல்லுங்க. பொய் பேசுற கழுதைகள்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பின்னாடி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு பின்னாடி இருக்காரு, அங்கிட்டு கையை பிடிங்க. 4 பேர் இருந்தால் 2 பிடிங்க. இந்த பொய் பேசுற கழுதைகள்லாம் போய் சேர வேண்டிய இடம் வேற. ஆண்டவர் கொஞ்சம் நீ உண்மையா இருக்க முயற்சி பண்ணுன்னு சொல்றேன். வெரி சிம்பிளா சொல்றேன். கொஞ்சத்துல உண்மையா இரு. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிக்க வைக்கிறது போல கொஞ்சம் உண்மையா இருக்க முயற்சி பண்ணா அடுத்தடுத்து உண்மை அது பெருகி உன்னையே உண்மையா மாத்திடும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட உண்மை இல்லாதவனை என்ன செய்கிறது? 5 லிட்டர் பாலை புளிக்க வைக்கணும், தயிராக்கணும்னா கொஞ்சோன்னு என்ன செய்யணும்? புளிப்பு. தயிரை ஊத்துனா முழுவதும் புளிச்சிடும். உன் வாழ்க்கை முழுவதும் உண்மையாகணும்னா கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும்.
கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கணும். தேவன் கொடுத்த சரீரத்தை அவருக்காக பரிசுத்தமாக பாதுகாக்கணுங்கிறதுல உண்மையா என்ன செய்ய இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உண்மை இல்லாத ஒருத்தரையும் உபயோகப்படுத்தவே முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு ஒரு போதும் நினைக்கிறேன். இந்த 2 காரியத்தை நம்ம பார்ப்போம். இருதயத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார், நம்முடைய நடவடிக்கைகளில் உண்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். அவருக்கு கொடுக்கறதுல உண்மை எதிர்பார்க்கிறார், அவரோடு இருக்கிறதுல உண்மை எதிர்பார்க்கிறார், அவருக்காக வாழுவதில் உண்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படியே நம் கண்களை மூடி நான் இன்னும் உண்மையாய், இன்னும் உத்தமமாய், நன்மை செய்கிறவனாய் அல்லது நல்லது பெருகுகிறவன், உண்மையும் நன்மையுமான இருதயம். நீங்கள் உண்மையாக இருக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இருதயத்தில் நன்மை வந்து சேர்ந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்தில் நன்மையே இல்லாமல், சமாதானமே இல்லாமல், பிரசன்னமே இல்லாமல், தெய்வமே இல்லாமல் வெறுக்குன்னு இருக்கிற நிலைமையெல்லாம் மாறி ஒரு நன்மையால் நிரம்பின இருதயம், வாழ்வு கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிட முடிந்த எல்லாம் முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் எழும்பி நின்று கொண்டுங்கள். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும். மோசே எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தார், எங்கும் உண்மையாக இருந்தார். நாங்களும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்களும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, நாங்களும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆசாபு சங்கீதத்தில் 78 சொல்றாரு, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. நீங்க அவரோட உடன்படிக்கை பண்ணினீங்களா? ஞான ஸ்நானத்தினாலே உடன்படிக்கை பண்ணினவர்கள், அந்த உடன்படிக்கையில் நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க இருதயம் ஏன் அலசடிப்படுதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். உன் இருதயம் நிலையற்றதா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ உண்மை இல்லாதவர்க்க. நீ ஞானஸ்தானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ணினீங்கள, நான் உம்முடையவன், நீர் என்னுடைய தகப்பன், நான் இனி உண்மையே சேவித்து நான் உமக்கு பிரியமானபடி வாழுவேன்னு ஞானஸ்தானத்தில் சொன்னேல. நான் அவரை விசுவாசிக்கிறேன். எனக்காக, என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை அவர் கழுவினார் என்று விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொன்னேல, உடன்படிக்கை பண்ணினேல. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நீ உண்மையா இருக்கிறியான்னு கர்த்தர் கேட்கிறார். இனி பாவம் செய்ய மாட்டேன்னு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதற்காக ஞானஸ்தானம் என்கிற அவருடைய உடன்படிக்கையில நீ உடன்படிக்கை பண்ணினேல. அந்த உடன்படிக்கையில நீ உண்மையா இல்லாததுனால உன் இருதயம் நிலையில்லாம போய்கிட்டு இருக்கிறது, அலசடிப்படுது. இங்கேயா அங்கேயா, அதுவா இதுவா எதுவோ என்னன்னு ஒரு மனசுல சமாதானமே இல்லாம அநேகருடைய இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆசாப் சொல்றாரு, உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி நாளானாலும், இவ்வளவு நாளா நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் இனி உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உடன்படிக்கையில் நான் உண்மையா இருப்பேன், என் மனதில் உண்மையா இருப்பேன், என் சரீரமாகி உம்முடைய வீட்டில் எல்லா காரியத்திலையும் உண்மையா இருப்பேன். இருதயம் நிலை வரப்படணும், கர்த்தருக்குள்ள நிலை வரப்படணும். அவர் என் தேவன், நான் அவருக்காக வாழ வேண்டியவன், அவர் சொல்படி தான் வாழுவேன். அப்படி எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்தவர். ஆமென் சொல்லுங்களேன்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உண்மையா இருப்பேன்னு நம்பித்தான்ப்பா என்னை அழைச்சிங்க. உண்மையா இருப்பேன்னு சொல்லி நம்பித்தான் என்னை கூப்பிட்டீங்க. ஆனா நான் உண்மை இல்லாமல் போய்விட்டேன். என்ன மன்னிங்கப்பா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. எவ்வளவு உண்மையற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து விட்டோம். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது கொஞ்சம் உண்மை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட உன்னால உண்மையா இருக்க முடியாதான்னு கர்த்தர் கேட்கிறார் இந்த காலை வேளையில. நீ என் விஷயத்துல கொஞ்சம் கூட உண்மையா இல்லையே. நீ பேசுறதெல்லாம் பொய்யா இருக்குதே. நீ நடக்கிறதெல்லாம் உண்மையற்றதா இருக்கிறதே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி வலது கரத்தையோ இடது கரத்தையோ உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா பேசுவேன். உள்ளத உள்ளதுன்னு சொல்லுவேன். இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் யாருக்கு பயப்படணும் இல்லையோ உமக்கு நான் பயப்பட போகிறேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க உண்மையை பேசுவாங்க. மனுஷனுக்கு பயப்படுறவங்க பொய்யத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு முன்பதாக மேன்மையாக நினைக்கப்படுகிறதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பா இருக்கு. நீ மனுஷன்ட்ட தப்பிக்கலாம், தப்பிச்சிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நிற்க வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இனிமேலாகிலும் சொல்லுங்க. இனிமேலாகிலும் எல்லாம் வாயை திறந்து சத்தமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேலாகிலும் நீர் என்னுடைய காரியத்தில் உண்மையை பார்க்கும்படி, உண்மையாய் நடக்கும்படி, உண்மையாய் இருக்கும்படி நான் முயற்சி செய்து ஓடுவேன்ப்பா. எனக்கு கிருபை தாங்க. உள்ளதுன்னு சொல்லி அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். உண்மையாத்தான் இருப்பேன்ப்பா. உமக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். என் இருதயத்தை சிறப்படுத்துவீராக. உடன்படிக்கையில உண்மையா இருப்பேன். நான் உம்முடைய பிள்ளைதான். ஞானஸ்தானத்தினால உம்மோடு உடன்படிக்கை பண்ணினேனே. இவ்வளவு நாள் மறந்து இந்த சரீரத்தையும் இந்த மனசையும் இருதயத்தையும் எதன் மேலேயோ பறக்க விட்டு பாவத்துக்கு நான் மறுபடியும் அடிமையா போயிட்டேன்ப்பா. என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் கிருபை தர்றாரு. இன்னைக்கு இது கிருபை தர்றாரு, மறுபடியும் தர்றாரு. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். யாரும் சொல்லாமலே நீ சந்தோஷமா இருப்ப. கர்த்தர் உன் காரியத்துல எல்லாம் அற்புதமா கிரியை செய்யறதையும் இதுவரையிலும் வந்த வாழ்க்கையில வந்த ஃபெயிலியர்கள்லாம் நன்மையா மாறுறதையும் பார்ப்பீங்க. இல்லாட்டி நீ துக்கத்திலேயே சாக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. உன்னை சந்தோஷப்படுத்த பிசாசாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஏன்னா அவன் எப்பயுமே உன்னை கஷ்டப்படுத்துறதான் விரும்புவான். நான் உண்மையை தான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ உண்மையாக இருந்து பார், மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ உண்மையாக இருந்து பார், மகிழ்ச்சியாக இருப்பாய். கர்த்தருக்குள்ள உண்மையாய், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாய், மற்றவருடைய காரியத்தில் உண்மையாய், பிறருடைய காரியத்தில் உண்மையாய், கொஞ்சத்தில் உண்மை. சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மை. சின்ன சின்ன காரியத்தில் கூட உண்மையா நான் இருப்பேன். இதுவரையிலும் இல்லாமல் போன பாவங்களை தயவாய் மன்னிங்கப்பா. சொல்லுங்க.
ஒரு வீட்டுக்கு போகும்போது சாப்பிடுங்கன்னு அவங்க அன்பா சொல்லும் போது இல்லை இப்பத்தேன் சாப்பிட்டு வந்தேன்னு போய் அல்லேலூயா. டீ குடிங்கன்னு சொன்னா இல்லை இப்பத்தேன் வரும்போதே டீ குடிச்சிட்டு வந்தேன்னு போய் அதை கூட சொல்லாதீங்க. ஐயா நான் டீ குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். தப்பா நினைச்சா நினைக்க மாட்டாங்க. நான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு வேண்டாம் இப்போ, அப்படி சொல்லி பழகுங்க. இன்னும் இப்போ என்னால் சாப்பிட முடியாது, பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி சொல்லி பழகுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன காரியம். இதனால ஒரு கப்பல் கவுந்து போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் அதில் கூட உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் ஆண்டவரே தேவையில்லாத பொய் பேசுகிற பொய் சொல்லுகிற நிலைமையை நான் வெறுக்கிறேன். என்னை மன்னிச்சு உங்கள் கிருபையினால என்னை நிரப்புங்கப்பா. உண்மையாயிருக்க உதவுங்கப்பா. மனுஷர்களுக்கு முன்பதாக இல்லைப்பா, உங்களுக்கு முன்பதாக உண்மையா இருக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்வீர். இனி வருகிற நாட்கள் நாங்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா மன உண்மையா ஆண்டவரே இருதயம் நிலைவரப்பட்ட நிலைமையில கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறதற்கு இன்னும் உண்மையா இருப்போம். அப்படி சொல்லுங்க. இருப்போம் சொல்லுங்க சத்தமா. உண்மையை பேசுவோம், உண்மையாகவே வாழுவோம். உம்முடைய காரியத்துல நீர் தங்கி இருக்கிற அந்த ஆலயத்துல உண்மையா இருப்போம். அப்படி கிருபை தாங்க, தொடர்ந்து நடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.